Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்துட்டு ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஒயிட்னிங் க்ரீம் வந்துட்டு ஆர்டர் வந்து தினமும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அன்னைக்கான ஆர்டரை அன்னைக்கே நாங்க டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் அதுல பிஸியா இருந்துட்டேன். அதனால என்னால வீடியோ போட முடியல. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரியே நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், அதை நான் எப்படி யூஸ் பண்றேன், எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா சொல்லி நான் வீடியோ போடுறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னை வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் அப் பண்ணி என்னோட ஸ்கின்னை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீக்லி ஒன்ஸ் உங்க ஃபேஸ்க்கு க்ளீன் அப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபேஸ் ரொம்ப கிளியர் அண்ட் சாஃப்டா இருக்கும். இப்போ என் ஃபேஸ் எப்படி கிளியரா இருக்கோ இதே மாதிரியே உங்களோட ஃபேஸும் நல்லா கிளியரா இருக்கும். இது ஃபில்டர் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் கேமரா தான். இங்க மேல வந்து லைட் இருக்கு, அந்த லைட்டோட வெளிச்சத்துல நான் நின்றுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது ஃபில்டர்லாம் கிடையாது, ரியல் ஃபேஸ் தான். நீங்க உங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ என்னோட ஸ்கின் எவ்வளவு கிளியரா இருக்கோ இதே மாதிரி உங்க ஸ்கின்னும் நல்லா கிளியராகவும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்னோட கிளீனப்ல நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோட கிளீனப்ல நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது இந்த கிளன்சிங் மில்க். இந்த கிளன்சிங் மில்க் பாத்தீங்கன்னா ஓபால் பிராண்ட்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இது நான் மட்டும் கிடையாது, எல்லா பார்லர்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் என்னோட பார்லர்ல கூட நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பெருசுல மட்டும் கிடையாது, சின்னதுலயும் இருக்கு. அந்த சின்னதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி சிங்கிள் யூஸ்ல கூட இருக்கு. இதை நீங்க வச்சு ஒரு மாதம் என்ன 2 மாதம் வரைக்கும் கூட கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிராண்டு, நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா கூட எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம க்ளீனப்பில் தேவைப்படுறது ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் நீங்கள் நல்ல ஸ்க்ரப்பாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஸ்கின்னை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுருக்கோம். அதனால நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பிங் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க. ஏன் நான் இந்த அளவுக்கு ஸ்க்ரப்பிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்குறதே இந்த ஸ்க்ரப்பிங் தான். இந்த ஸ்க்ரப்பிங்கை நம்ம பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கினா மட்டும்தான் நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டேனை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஜெல் டைப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. அதே மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளன்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சதுமே நம்ம ஃபேஸ் வந்து கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்குங்கன்னு சொன்னேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஓபால் பிராண்ட்ல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பை நீங்க கையில எடுத்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா கூட நல்லா மொரன்னு இந்த மணல் தேய்ச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஒரு ஃபீல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது நல்லா டீப்பா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் வாங்கணுமே தவிர ஜெல் பேஸ்ல எல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து வெளியே சுத்துறோம், நிறைய இருக்கும் நம்ம ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மணல் டைப்ல இருக்க மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஜெல் டைப்லயும் இருக்காதீங்க. பாருங்க, இப்படி தேய்க்கும் போதே நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோங்கிற அந்த ஃபீலை வந்து நம்ம உணரணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி நம்ம அழுக்கையெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் நம்ம ஸ்க்ரப்பிங் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கையில் இப்படி தேய்ச்சி பார்த்துட்டு அந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுற ஃபீல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. இந்த ஸ்க்ரப்பிங்கும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோலையும் இருக்குது, 30 mlலையும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே, அடுத்து நம்ம க்ளீனப்பில் ரொம்ப முக்கியமானது இந்த நீடில். இந்த நீடில் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு க்ளீனப் பண்ண போகிறீங்க, செல்ஃபாக பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு யாருக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த நீடிலை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன் இந்த நீடிலை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெட் செல்ஸு, இந்த ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். அதை வந்து அழகாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த நீடில். அதனால இந்த நீடிலை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. நீடிலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வாங்கிக்கிறீங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி தெரியுதா, ஒரு வளைவு இந்த மாதிரியும், இந்த சைடு சிங்கிளில் கூட இப்போ வந்திருக்கு. ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா இந்த சிங்கிள் மட்டுமே இருக்கும், சிங்கிள் பின். இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கும். இது வாங்கிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். நீங்கள் பார்லர் வச்சுருக்கீங்க, இல்லை நான் வந்து வீட்டில் இருந்தே ஒருத்தங்களுக்கு வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணுறீங்கன்னா மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கிறது வாங்கிக்கோங்க. இல்லை சிங்கிள் யூஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டு இது மட்டுமே வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீனப்பில் ரொம்ப முக்கியமானது இந்த அஸ்ட்ரஜன். அதாவது நீடில் போட்டதுக்கு அப்புறம் அந்த நீடில் வந்து இரும்பு அப்படிங்கிறதுனால ஒருவேளை புண்ணா இருக்க இடத்துல நம்ம அந்த நீடில் போட்டோம் அப்படின்னா செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த அஸ்ட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இதுவே பார்லராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம அதே நீடில் வந்துட்டு நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம கழுவிடுவோம். இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த நீடில் மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. அடுத்து என்னோட க்ளீனப்பில் நான் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீடான் ப்ளீச். இந்த டீடான் ப்ளீச் வந்து ஹெர்பல் தான், அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இதை நான் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 பிடிச்ச பிராண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை நான் க்ளீனப் பண்ணி ஒரு ப்ளீச் பண்ணி ஒரு க்ளீனப் நான் எடுத்துகிட்டு அடுத்த நாள் என் ஃபேஸ் பார்த்தேன்னா செம்ம பிரைட்டாக இருக்கும். இதை நான் வீடியோக்காக சொல்லணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா இதை நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டீடான் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் எம்ஆர்பியோட ரேட்டுக்கே தான் வரும் உங்களுக்கு. அதனால தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. அடுத்து ஃபைனலாக என்னோட க்ளீனப்பில் நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பேக். நம்ம எந்த அளவுக்கு ஸ்க்ரப்பிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரியே ஒரு ஃபேஸ் பேக்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாங்கணும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பிங் வாங்குறதுல மிஸ்டேக் பண்ணோம்னாலும் நம்ம ஃபேஸ் கருப்படிக்கும், நம்ம பேக் போடுறதுல மிஸ்டேக் பண்ணோம்னாலும் கருப்படிக்கும். அதனால நீங்கள் பேக் வாங்கும்போது பர்ஃபெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமோ இல்லை நம்ம ஸ்கின் கருப்படிச்சிருமோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பார்த்து வாங்குங்கன்னு அழுத்தமாக சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓவராலாக என்னோட க்ளீனப்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இனி அந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் எப்படி எனக்கு கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணி ஒரு ஃபேஷியல் ஒரு மினி இது வந்துட்டு ஃபேஷியலில் செய்கிறாது ஒரு க்ளீனப் ஒரு ஃபேஸ்க்கான க்ளீனப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.